குவிஸ்மங்ஸ்க்கு வரவேற்கிறோம். பண்டைய இந்திய கோட்டைகளின் ரகசியங்கள் பற்றிய இந்த 49 கேள்விகளுக்கு நீங்கள் எப்படி பதில்? மேலும் வினாடி வினாக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பல கோட்டைகளை சுற்றியிருந்த பெரிய நீர் அகழி எது? அகழி நதி அல்லது பெரிய குட்டை? யூகித்தீர்களா? அது அகழி. ஒரு காவலர் 3 உளவாளிகளை பார்க்கிறார். பிறகு மேலும் 4 பேர். மொத்தம் எத்தனை உளவாளிகள்? 6, 7 அல்லது 8? மேலும் அது 7. படைகள் பெரிய கோட்டை வாயில்களை உடைக்க எந்த விலங்கு உதவியது? குதிரைகள், யானைகள் அல்லது மாபெரும் பறவைகள்? யூகித்தீர்களா? அது யானைகள். பல கோட்டை நுழைவாயில்கள் ஏன் அங்குடொங்காக கட்டப்பட்டன? அலங்காரத்திற்காக, யானைகளை மெதுவாக்க அல்லது பறவைகளை குழப்ப? பதிலா யானைகளை மெதுவாக்க. ஒரு கோட்டையில் 10 பீரங்கிகள் உள்ளன. 4 உடைந்தன. மீதம் எத்தனை பீரங்கிகள்? 6, 14 அல்லது 7? 6. மிக நன்று. கோட்டைகளில் உள்ள ரகசிய நிலத்தடி அறைகள் என்னவென்று அழைக்கப்பட்டன? அடித்தளம், தெஹ்கானா அல்லது குகை? யூகித்தீர்களா? அது தெஹ்கானா. கோட்டை சுவர்களில் சிறிய துளைகள் ஏன் இருந்தன? காற்று வர பாதுகாப்பாக அம்பு எய்ய அல்லது பறவைகள் கூடு கட்ட? பாதுகாப்பாக அம்பு எய்ய. அருமை. மிகப்பெரிய விஜய் ஸ்தம்பம் கோபுரம் ஏன் கட்டப்பட்டது? நட்சத்திரங்களை பார்க்க, வெற்றியை கொண்டாட அல்லது நீரை சேமிக்க? சரியான பதில் வெற்றியை கொண்டாட. கோட்டை வாயிலில் ஒரு கைதட்டல் தொலைவில் கேட்கிறது. ஏன்? ஒரு மந்திர எதிரொலி, சத்தமான பேய்கள் அல்லது வியக்கத்தக்க ஒலியியல்? ஆம், அது வியக்கத்தக்க ஒலியியல். திறமையான கோட்டை கால்வாய்கள் சமையலறைகளுக்கு எதை சேகரித்தன? சூடான சூப், மழைநீர் அல்லது ரகசிய செய்திகள்? அது மழை நீர். கோட்டை சுவர்களில் உள்ள உயரமான வட்டமான கோபுரங்கள் என்னவென்று அழைக்கப்பட்டன? கொத்தளங்கள், கலங்கரை விளக்கங்கள் அல்லது நீர்த்தேக்க தொட்டிகள்? கொத்தளங்கள். மிக நன்று. கோட்டைகள் ஒலியை பயன்படுத்தி ரகசிய செய்திகளை எப்படி அனுப்பின? மந்திர கண்ணாடிகள், ரகசியம் பேசும் சுவர்கள் அல்லது பேசும் கிளிகள்? ஆம், அது ரகசியம் பேசும் சுவர்கள். பெரிய பீரங்கி குண்டுகள் பெரும்பாலும் எதிலிருந்து செய்யப்பட்டன? மரம், கடினமான களிமண் அல்லது கல் அல்லது உலோகம்? கல் அல்லது உலோகம். அருமை. அரண்மனை சுவர்களில் இருந்த பளபளப்பான கண்ணாடிகள் இரவில் என்ன செய்தன? திரைப்படங்களை காட்டும், இசையை உருவாக்கும் அல்லது ஒரு விளக்கில் ஒளிரும்? ஒரு விளக்கில் ஒளிரும். அருமை.
புலியின் நகங்களை போன்ற ஒரு சிறப்பு ஆயுதம் எது? பாக்நக், தல்வார் வாள் அல்லது ஈட்டி? பாக்நக் சரியான இலக்கு. ஒரு கோட்டையில் 5 பெரிய மற்றும் 5 சிறிய வாசல்கள் உள்ளன. மொத்தம் எத்தனை? 5 வாசல்கள், 12 வாசல்கள் அல்லது 10 வாசல்கள்? ஆம், அது 10 வாசல்கள். கோட்டையின் படிக்கட்டுகள் சில சமயங்களில் ஏன் செங்குத்தாகவும் குறுகலாகவும் இருந்தன? எதிரிகளை மெதுவாக்க, இடத்தை சேமிக்க அல்லது அழகாக இருக்க? எதிரிகளை மெதுவாக்க சரியான இலக்கு. ராணியின் தனிப்பட்ட அரண்மனை பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஜனானா தோட்டம் அல்லது ராஜாவின் அறை? ஜனானா, அவ்வளவுதான். சக்கரங்களில் ஒரு பிரபலமான பிரம்மாண்டமான பீரங்கி எந்த கோட்டையில் உள்ளது? ஜெய்கர் கோட்டை, செங்கோட்டை அல்லது கோல்கொண்டா கோட்டை? ஜெய்கர் கோட்டை சரியாக. சில கோட்டைகள் பயிற்சி பெற்ற புறாக்களை எதற்காக பயன்படுத்தின? செய்திகளை அனுப்ப, உணவு கண்டுபிடிக்க அல்லது காவலாளியாக? செய்திகளை அனுப்ப சரியான இலக்கு. உணவு தானிய களஞ்சியங்கள் ஏன் அவ்வளவு தடிமனான சுவர்களுடன் கட்டப்பட்டன? உணவை பாதுகாக்க, கூட்டங்களை நடத்த அல்லது பிரம்மாண்டமாக தெரிய? சரியான பதில் உணவை பாதுகாக்க. எட்டு வீரர்கள் 2 கோபுரங்களை காக்கிறார்கள். ஒரு கோபுரத்திற்கு எத்தனை பேர்? 8 வீரர்கள், 4 வீரர்கள் அல்லது 2 வீரர்கள்? 4 வீரர்கள் சரியான இலக்கு. பாலைவன கோட்டைகளில் எந்த புத்திசாலித்தனமான அமைப்பு காற்றை குளிர்வித்தது? பனிக்கட்டி அறைகள், பெரிய விசிறிகள் அல்லது காற்று கவர்விகள்? அது காற்று கவர்விகள். சில உள்ளீடற்ற கோட்டை தூண்களுக்குள் என்ன மறைத்து வைக்கப்பட்டிருந்தது? நீர்க்குழாய்கள், புதையல் வரைபடங்கள் அல்லது ரகசிய பாதைகள்? பதிலா ரகசிய பாதைகள். சமையல் அறைகள் பெரும்பாலும் கோட்டையின் கிணற்றுக்கு அருகில் ஏன் கட்டப்பட்டன? புதிய காற்றுக்காக, உணவை குளிர்ச்சியாக வைக்க அல்லது எளிதாக தண்ணீர் கிடைக்க? எளிதாக தண்ணீர் கிடைக்க செய்துவிட்டீர்கள். சில கோட்டை வாயில்களில் கூர்மையான முட்கள் ஏன் இருந்தன? அலங்காரத்திற்காக, ஏறுவதற்கு அல்லது யானைகளை நிறுத்த? யூகித்தீர்களா? அது யானைகளை நிறுத்த. பல கோட்டைகள் உயரமான குன்றுகளின் மீது ஏன் கட்டப்பட்டன? சூரியனுக்கு அருகில் இருக்க, அது குளிர்ச்சியாக இருந்ததால் அல்லது எதிரிகளை தூரத்திலிருந்து பார்க்க? மேலும் அது எதிரிகளை தூரத்திலிருந்து பார்க்க. 5 வில்லாளர்கள் தலா 3 அம்புகளை எய்தால் மொத்தம் எத்தனை அம்புகள்? 8 அம்புகள், 15 அம்புகள் அல்லது 5 அம்புகள்? 15 அம்புகள் சரியாக. நிறைய படிக்கட்டுகள் கொண்ட ஆழமான கிணறுகள் என்னவென்று அழைக்கப்பட்டன? படிக்கட்டு கிணறுகள், நீர்த்தொட்டிகள் அல்லது விருப்ப கிணறுகள்?
மேலும் அது படிக்கட்டு கிணறுகள், வீரர்கள் தங்குவதற்கான சிறிய வீடுகள் என்னவென்று அழைக்கப்பட்டன. அரண்மனைகள், பாராக்ஸ் படைவீடு அல்லது குதிரை லாயங்கள். அது பாராக்ஸ் படைவீடு. ஒரு கோட்டைக்கு 40 உணவு பைகள் தேவை. அதில் 15 உள்ளன. இன்னும் எத்தனை தேவை? 40 பைகள், 25 பைகள் அல்லது 15 பைகள்? 25 பைகள். அருமை. எந்த இனிப்பான ஒட்டும் உணவு சில கோட்டை சுவர்களை வலிமையாக்கியது? தேன் மற்றும் பால், வெல்லம் மற்றும் பருப்பு அல்லது சர்க்கரை மற்றும் அரிசி? வெல்லம் மற்றும் பருப்பு. அவ்வளவுதான். ஒரு பிரபலமான கோட்டையில் ஏன் சிறப்பு நீல ஓடுகள் இருந்தன? வானத்துடன் பொருந்த ஒரு ஆபரணம் போல தோற்றமளிக்க அல்லது பறவைகளை விரட்ட. ஒரு ஆபரணம் போல தோற்றமளிக்க சரியான. ஒரு துணிச்சலான நெருப்பு விழாவுக்கான குழி என்னவென்று அழைக்கப்பட்டது? ஹவன் குண்ட், ஜௌஹர் குண்ட் அல்லது அரச நெருப்பிடம்? மேலும் அது ஜௌஹர் குண்ட். ஒரு உளவாளி அகழியை கடக்க 2 நாட்களும் சுவரில் ஏற 5 நாட்களும் எடுத்துக்கொள்கிறார். மொத்த நேரம் எவ்வளவு? 7 நாட்கள், 5 நாட்கள் அல்லது 3 நாட்கள்? 7 நாட்கள். அற்புதம். கோட்டைகளுக்குள் பெரும்பாலும் எந்த வகையான சிறப்பு தோட்டங்கள் இருந்தன? காய்கறி தோட்டங்கள், பெரிய பாறை தோட்டங்கள் அல்லது 4 பாக தோட்டங்கள்? ஆம், அது 4 பாக தோட்டங்கள். அரசரின் ஆடம்பரமான தனிப்பட்ட சந்திப்பு அறைகள் என்னவென்று அழைக்கப்பட்டன? திவான் இ காஸ், சாப்பாட்டு அறை அல்லது கருவூலம்? திவான் இ காஸ். அவ்வளவுதான். சில பாலைவன கோட்டைகள் எல்லோருடைய பார்வையிலும் எப்படி மறைந்திருந்தன? இலைகளால் மூடப்பட்டு, மணல் நிறத்தில் அல்லது நீல வண்ணம் பூசப்பட்டு? யூகித்தீர்களா? அது மணல் நிறத்தில். ஒரு கோட்டையில் 20 ரொட்டிகள் உள்ளன. 10 வீரர்கள் தலா ஒன்று சாப்பிடுகிறார்கள். எத்தனை மீதம் இருக்கும்? 20 ரொட்டிகள், 5 ரொட்டிகள் அல்லது 10 ரொட்டிகள்? 10 ரொட்டிகள். அற்புதம். கோட்டையின் ஆழமான தண்ணீர் அகழியில் வாழ்ந்த விலங்கு எது? சிங்கங்கள், ஒட்டகச் சிவிங்கிகள் அல்லது முதலைகள்? ஆம், அது முதலைகள். சிறப்பு சுவர் துளைகளிலிருந்து எதிரிகள் மீது என்ன ஊற்றப்பட்டது? குளிர்ந்த நீர், சூடான மணல் அல்லது பூ இதழ்கள்? சூடான மணல் செய்துவிட்டீர்கள். சில அரண்மனை சுவர்களை பளபளப்பான வெள்ளையாக மாற்றியது எது? சர்க்கரை பால் அல்லது கடல் சிப்பிகள்? கடல் சிப்பிகள். அவ்வளவுதான். சிஸ்டன்கள் என்று அழைக்கப்படும் பெரிய பாறை குழிகளில் என்ன சேமிக்கப்பட்டது? தண்ணீர், தங்க நாணயங்கள் அல்லது தானியங்கள்? தண்ணீர். சரி. ஒரு சிப்பாய் மணிக்கு 3 மைல் நடக்கிறார். கோட்டை 12 மைல் தொலைவில் உள்ளது. எத்தனை மணி நேரம் ஆகும்?
9 மணி நேரம், 4 மணி நேரம் அல்லது 15 மணி நேரம்? 4 மணி நேரம் மிக நன்று. ஒரு கோட்டையை கைப்பற்ற எதை கட்டுப்படுத்துவது மிக முக்கியம்? பிரதான வாயில், நீர் ஆதாரம் அல்லது சமையலறை? நீராதாரம் செய்துவிட்டீர்கள். சில சுவர்களுக்குள் மறைக்கப்பட்ட பாதைகள் ஏன் இருந்தன? கண்ணாமூச்சி விளையாட, மக்களை உளவு பார்க்க அல்லது கூடுதல் ஆடைகளை வைக்க? ஆம், அது மக்களை உளவு பார்க்க. லக்னோவில் உள்ள வாயில்களில் உள்ள 2 மீன்கள் எதை குறிக்கின்றன? ராஜாவின் சின்னம், அருகில் உள்ள ஒரு நதி அல்லது ஒரு அதிர்ஷ்ட அடையாளம்? ராஜாவின் சின்னம் அற்புதம். கோட்டையில் உள்ள நீரூற்றுகள் எதை போல ஒலிக்க முயன்றன? பருவமழை, பாடும் பறவை அல்லது கர்ஜிக்கும் சிங்கம்? ஆம், அது பருவமழை. ஒளிக்கற்றைகளை பயன்படுத்தி கோட்டை கதைகளை கூறும் நிகழ்ச்சி எது? ஒரு திரைப்பட காட்சி, ஒரு பொம்மலாட்டம் அல்லது ஒளி மற்றும் ஒலி நிகழ்ச்சி? யூகித்தீர்களா? அது ஒளி மற்றும் ஒலி நிகழ்ச்சி. அடுத்த முறை வரை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பொத்தானை அழுத்தவும்.